ரோஹித் அடிச்ச அடி. வங்கதேசத்திடம் கெஞ்சிய ஆஸ்திரேலிய கேப்டன். ஆணவத்தால் அழியும் மஞ்சள் பாய்ஸ். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வெல்வோம் என்று சூளுரை மேற்கொண்டு களத்திற்கு வந்த ஆஸ்திரேலிய அணி தற்பொழுது தொடரை விட்டு வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. சூப்பர் 8 சுற்று பிரிவில் ஆஸ்திரேலிய அணி ஆப்கானிஸ்தான் தோல்வியை தழுவிய நிலையில் இந்தியாவிற்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கின்ற நெருக்கடி நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனை அடுத்து ரோஹித் சர்மா களமிறங்கி அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஆஸ்திரேலியாவை சுக்குநூறாக உடைத்தார். விராட் கோலி விக்கெட்டை எடுத்து விட்டோம் என்ற மகிழ்ச்சியில் இருந்த ஆஸ்திரேலிய அணி வீரர்களுக்கு ரோஹித் சர்மா அவுட் ஆஃப் சிலபஸ் கேள்வி போல வந்து ஆஸ்திரேலியா பவுலர்களை திணறடித்தார். இதனால் இந்திய அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன்கள் எடுத்தது. இதனையடுத்து களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 200 ஓவர் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 181 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனை அடுத்து 24 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. இதனால் வங்கதேசத்திற்கு எதிரான போட்டியில் ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற்றால் ஆஸ்திரேலிய அணி வெளியேறிவிடும். இதனை கருத்தில் கொண்டு தற்பொழுது ஆஸ்திரேலிய அணி கேப்டன் நிச்சயமாக வங்கதேசத்திடம் உதவி கேட்பது போல் கமான் பங்களாதேஷ் என்று பதிவிட்டிருக்கிறார். அதாவது ஆப்கானிஸ்தானை வங்கதேசம் வீழ்த்தினால் ஆஸ்திரேலியா அரையிறுதி சுற்றுக்கு செல்லும் என்பது குறிப்பிடத்தக்கது. எப்படி ஜெயிலர் திரைப்படத்தில் வில்லன் ரஜினியின் குடும்பத்தை கொல்ல வரும்போது ரஜினி வைத்த ஆப்பால் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு, காசு கொடுங்கம்மா என்று யாசகம் கேட்பாரோ அதே போல தற்பொழுது வங்கதேசத்திடம் வெற்றியை தாருங்கள் என்று ஆஸ்திரேலிய அணி யாசகம் கேட்பதாக ரசிகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இது அனைத்திற்கும் காரணம் ரோஹித் சர்மாவின் அதிரடி ஆட்டம்தான் என்று அவர்கள் கூறி வருகின்றனர்.